ஸோ மிக்சியில் வேக வைக்காத சன்னா, அதில் வந்து வெங்காயம், அப்புறம் கொத்தமல்லி, தேவையான ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணி மிக்சியில் ஒரு விட்டு எடுத்தோம் அப்படின்னா ஃபலாஃபல் மிக்சர் ரெடி. அது தலையில் கடலை மாவு கொஞ்சம் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். இப்போ வேக வச்ச சன்னாவை வச்சு 2-3 கார்லிக் பல்லு, அதில் வினிகர், உப்பு, தஹினி, எள்ளு பேஸ்ட் அண்ட் ஆலிவ் ஆயில் இதையும் ஊற்றி ஒரு விட்டோம் அப்படின்னா நல்ல டேஸ்டியான ஹமுஸ் ரெடி. இப்போ ஒரு பாக்ஸில் கேரட் அண்ட் குக்கும்பர் நிறைய லோட் பண்ணி இந்த ஹமுஸும் நல்ல ஒரு குவான்டிட்டி எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. இப்போ ஃபலாஃபல் மிக்ஸ் எடுத்து ஷாலோ ஃப்ரை பண்ணி அது அந்த பேட்டிஸ் ரெடி ஆனோடனே சப்பாத்தியை வந்து நம்ம லோட் பண்ணிக்கலாம். லோடிங் வித் வெஜிடபிள்ஸ் அகெயின் அண்ட் இந்த ஹமுஸையும் வச்சு இந்த ஃபலாஃபல்லையும் அந்த ஃபலாஃபல் மிக்சரையும் உடச்சி வச்சிடலாம். இதில் வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு சாலட் ட்ரெஸ்ஸிங் ஊற்றலாம். ஸோ தட் இது கொஞ்சம் ஜூஸியாக இருக்கும். இப்போதைக்கு ட்ரையாக இருக்குது. நோ மோர் டைம், பட் ஸ்டில் செய்ய வேண்டியது என் கடமை. அதை கஷ்டப்பட்டு சாப்பிட வேண்டியது என் குடும்பத்தாரின் கடமை. என் வேலை இனிதே முடிந்தது.